யூடியூப்க்கு போட்டியாக இன்ஸ்டாகிராம் நிறுவனம் வந்து IGTV அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. இந்த IGTV அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாகிராம் நிறுவனத்தில் நடத்தப்படுறது. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து யூடியூபுக்கு வந்து போட்டியாக ஒரு வீடியோ அப்ளிகேஷன் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்க. இதுதான் இந்த IGTV அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ ஃபேஸ்புக் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த IGTV வந்து ரொம்ப வித்தியாசமான பல புதுமையான ஃபீச்சர்ஸ்கள் கொண்டு வந்துருக்குது. ஸோ இது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கேட்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வச்சு லான்ச் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் டு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிவிட்டு பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக அதில் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் சேனலில் ஐக்கானை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி முடிச்ச உடனே அதில் கிரியேட் யுவர் சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு கீழே வந்து அப்லோட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதாவது நம்ம சேனலுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணுங்கிறத நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் வீடியோவை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து போர்ட்ரேட்டில் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும், லேண்ட்ஸ்கேப்பில் அப்லோட் பண்ண முடியாது. அதாவது 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ எனக்கு தேவையான வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ரிவியூ ஓப்பன் ஆகிட்டு அதில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். அதாவது யூடியூப்பில் வழக்கமாக நம்ம கொடுக்குற மாதிரி டைட்டில் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சேனல் ஆட்டையும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன தம்ப்நெயில் தெரியணுங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோவிலேருந்து கூட பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் வீடியோவிலேருந்து பிக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அதை ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னோட டைட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ டைட்டில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் யூடியூப்பில் கொடுக்குற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கோடு கொடுக்கலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ லிங்கோடு கொடுக்கறதுனால ஏதாவது ஆப்பை பற்றி பேசுகிறீங்களா, இல்லைனா ஏதாவது வீடியோஸை பற்றி பேசுகிறீங்கனாலும் அதை பற்றி டேரெக்டாக லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக் கூட உங்கள் வீடியோ வந்து கனெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆன மாதிரி தெரில. ஸோ கனெக்ட் ஆச்சா இல்லைங்கிறது தெரில, ஆனால் அந்த பட்டன் ஆன் ஆகலை. ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் கிரியேட் பண்ணி வச்ச வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த பர்சன்டேஜ்லாம் முடிச்சு 100% லோட் ஆகி முடிச்ச உடனே என்னோட வீடியோ கிரியேட் ஆகிட்டு இப்போ நான் அப்லோட் பண்ண வச்ச வீடியோவை என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் கூட போயிட்டு டேரெக்டாக IGTV அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது IGTV ஆப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையுமே தெரியும். ஸோ அது மூலமாகவும் டேரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு அந்த அப்லோட் பண்ண வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து நமக்கு கண்ட்ரோல்ஸ் தெரியும். ஸோ அதை ஸ்வைப் டவுன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் மறைஞ்சிரும். மறுபடியும் டேப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் தெரிகிற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்லையுமே யூடியூப்பில் நம்ம பண்ணுற மாதிரி லைக் பண்ணலாம், வீடியோவை ஷேர் பண்ணலாம், அது மட்டும் இல்லை கமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் கான்டாக்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இல்லை இருக்குது. இது போக நம்ம கிரியேட் பண்ணி வச்ச வீடியோவில் எத்தனை வியூஸ் வந்துருக்குது, அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணுற ஆப்ஷன், அப்போ டெலிட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்கிரிப்ஷனை மேலே இருக்கிற டைட்டில் வந்து டேப் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க் வந்து டேப் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த IGTV, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் டிவியில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் வரையும் வீடியோஸ் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறக்கூடிய ஃபீச்சர் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க 15 செகண்ட்லேருந்து 10 நிமிஷம் வரையும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4K குவாலிட்டி வரையும் நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லேண்ட்ஸ்கேப்புக்கு பதிலாக போர்ட்ரேட் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் ஆட்சன்ஸ் மாதிரியான ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறமான விஷயங்களும் கூட இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் மஸ்ட் ட்ரை அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.